வணக்கம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த பகுதியில் இருக்கிற ஆல் நேமிங் ரியாக்ஷன்ஸ் இதை தான் பார்க்குறோம். இந்த பகுதியில் ரியாக்ஷன் நம்பர் 1 பார்க்குறோம். செபாட்டியர் சாண்டர்சன் ரியாக்ஷன், செபாட்டியர் சாண்டர்சன் வினை. இந்த ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் லெசன் நம்பர் 13ல் ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த லெசனில் தமிழ் மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 200லையும், இங்கிலீஷ் மீடியம் வந்து உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 184லையும் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறனால இதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ரியாக்ஷனை வந்து செபாட்டியர் அண்ட் சாண்டர்சன் அப்படிங்கிற 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம்டு நிக்கல் எடுத்துக்கிறோம். இந்த நிக்கலோட டெம்பரேச்சர் வந்து 298 கெல்வின் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறீங்க. இதை வந்து நம்ம வந்து கேட்டலிஸ்ட் வினைவேக மாற்றி எடுத்துக்கிறோம். இந்த சிஸ்டம் மேலே ஹைட்ரஜனை பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து சி டபுள் பாண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஏதாவது ரியாக்டன்ட், குறிப்பாக அல்கீன்ஸ், அல்கைன்ஸ், கீட்டோன்ஸ், ஆல்டிகைட்ஸ், டபுள் பாண்ட் வித் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், இரட்டை பிணைப்பு பெற்றுள்ள அரோமேட்டிக் வகை சேர்மங்கள், இதில் எந்த மாதிரியான நீங்கள் சி டபுள் பாண்ட்ஸ் இருக்கிற அமைப்பையோ அல்லது டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு நிறைவுறாத சேர்மத்தையோ இந்த கேட்டலிஸ்ட் வினைவேக மாற்றி மேலே செலுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து சி சிங்கிள் பாண்ட் சி சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து செபாட்டியர் சாண்டர்சன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரியாக்ஷனுக்காக இவங்களுக்கு வந்து 1912 நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன் இது. ஸோ இதுக்கான ஈக்குவேஷனை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம CH2 டபுள் பாண்ட் CH2 இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து சி டபுள் பாண்ட் சி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். இதோட நேம் வந்து எத்திலீன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதோட IUPAC நேம் பார்த்திங்கன்னா 2 கார்பன் இருக்குது, அதனால் ரூட் வேர்டை வந்து ஈத் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஈத் கூட டபுள் பாண்ட் இருக்கிறனால நீங்கள் ENE அப்படிங்கிற சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஈத்தீன் அப்படிங்கிறது இதோட IUPAC நேம். இதில் ஏதாவது ஒரு நேம் நீங்கள் எழுதினா போதும். ஸோ எத்திலீன் எடுத்துக்கிட்டு இது கூட வந்து ஹைட்ரஜனை நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ ப்ளஸ் H2 இஸ், இப்போ கேட்டலிஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ நிக்கல் அண்டு 298 கெல்வின். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு H அண்டு செகண்ட் கார்பனில் ஒரு H. ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அன்சேஞ்சபிள் பார்ட் எழுதிக்கலாம். ஸோ CH2 அடுத்து CH2, நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு H சேர்த்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் கார்பனில் ஒரு H ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிற வேலன்சி பாருங்கள், ஒரு கார்பனை சுற்றியும் உங்களுக்கு 4 பாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கார்பன் பாருங்கள், இதில் 2 ஹெச்சும் அண்டு மேலே ரெட் கலரில் ஒரு ஹெச்சும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் வேலன்சி வந்து 3. அடுத்தது இதே மாதிரி பாருங்கள், செகண்ட் கார்பனில் ஒரு CH2, மேலே ஒரு ஹெச்சு, இங்கேயும் வேலன்சி 3 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அப்போ இந்த இணைதிறனை வந்து நீங்கள் 4ஆக மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் அடிஷ்னலாக இங்கே வந்து ஒரு பாண்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ரியாக்டண்ட்டில் இந்த இடத்துல வந்து 2 பாண்ட் இருந்தது. இப்போ இந்த 2 பாண்டை வந்து நம்ம சிங்கிள் பாண்டாக இங்கே மாற்றிருக்கோம். இப்போ வேலன்சி வந்து பாருங்கள் ப்ராடக்ட்டில், அதாவது விளைபொருளில் சரியாயிருச்சு. இப்போ இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, CH3 சிங்கிள் பாண்டு CH3 இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். அப்போ இந்த CH3 அப்படிங்கிறது வந்து ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட IUPAC நேம் பாருங்கள், 2 கார்பன் இருக்குது. அப்போ ஈத் அப்படிங்கிறது ரூட் வேர்டுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், வேர்ச்சொல். ஸோ அது கூட சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்தால் ANE அப்படிங்கிற விகுதி சஃபிக்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த காம்பவுண்டோட நேமை வந்து ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓவராலாக பார்க்குறப்ப எத்திலீன் ஆனது நிக்கல் மற்றும் ஹைட்ரஜன் அண்டு 298 கெல்வின் முன்னிலையில் ஈத்தேனாக மாற்றப்படுது. ஸோ இந்த வினை தான் வந்து செபாட்டியர் சாண்டர்சன் வினை, செபாட்டியர் சாண்டர்சன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷனில் கவனிங்க, நீங்கள் எக்ஸாம்பிள் என்னென்ன எழுதணும் அப்படின்னா, இந்த ஹெச்சு எழுத வேணாம், இந்த ஹெச்சும் எழுத வேணாம், ஏன்னா இதை தான் நம்ம இங்கே வந்து ப்ளஸ் H2 அப்படின்னு போட்டிருக்கோம். மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். கீழே பாருங்கள், இந்த ஈத்தேன் அப்படிங்கிறத கூட நீங்கள் எழுதாமல் மேலே இருக்கிறத மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை எழுதினாலே ஈத்தேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அடிஷ்னலாக இந்த ரியாக்ஷன் பற்றி சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH2. அப்போ இந்த காம்பவுண்டில் இருக்கிற கார்பனை பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. அப்போ இந்த கார்பனுமே டபுள் பாண்டில் இருக்கிறனால sp2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இதிலிருந்து இங்கே பாருங்கள், கார்பனுக்கும் கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்போ இந்த கார்பன் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன், இதுவும் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இதுலேருந்து ஓவரால் என்ன தெரிஞ்சிருக்கிறோம், sp2 கார்பன்லேருந்து
நமக்கு அடிஷன் ரியாக்ஷன் நடக்கிறப்ப sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக மாறுது. அதாவது sp2 இனக்கலப்படைந்த கார்பனானது sp3 இனக்கலப்படைந்த கார்பனாக மாறுது. இப்போ இதுவும் வந்து கூடுதல் பாயிண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த இனக்கலப்பு பற்றின டேட்டாஸ், ஹைப்ரிடைசேஷன் பற்றின டேட்டாஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத தேவையில்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். ஓகே, ஓவரால் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் மொத்தமாக வந்து 40 நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிற எல்லா ரியாக்ஷனுக்குமான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.